ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் உங்கள் மனோபிரபா லைக் ஜர்னி விவசாயமா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் அல்லவா. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள்ல இருந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அண்ட் கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சன் ரொம்ப நாளாகவே இந்த எண்ணெய் பிசுறு அதிகமாக பட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்தது. ஸோ தட் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையுமே ஃப்ளோர் கிளீனர் இருக்குல்ல, அது அடித்து விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கூஜா ஜாமான் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. இந்த உப்பு கொட்டி வைக்கிறது, புளிப்பானை, எண்ணெய் கேன், இது எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த லைட்ரு இதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலான்ற ஐடியாவே வந்துச்சு எனக்கு. ரொம்ப நாளாக நம்ம டெய்லி விலாக் போடாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி விலாக் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். எனக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ வீடியோ எடுத்து போட முடியல. ஹாஸ்பிட்டல் விலாக் மட்டும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இண்டக்ஷன் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது தயவு செஞ்சு ஸ்ப்ரேலாம் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பட்டன் ஒர்க் ஆகாது, அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ தட் லைட்டாக இந்த ஃப்ளோர் கிளீனர் வச்சு ஆர் லைசால் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு லைட்டாக இப்படி இது பண்ணிங்கனாலே அந்த எண்ணெய் பிசுறுலாம் போயிடும். ஸோ மோஸ்ட்லி நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் வீட்டை. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் டெய்லி அதை மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேப்பர்லாம் போட்டு எல்லாத்தையும் வச்சேன். இந்த புளிப்பானையில் எண்ணெய் பிசிறு எப்படி போக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதை மட்டும் வாஷ் பண்ணல, மற்றபடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு கார்த்திகை தீபம், அதனால் இதெல்லாம் பண்ணுறேன்னான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கார்த்திகை தீபம் அது படைக்க வேண்டியது தான். பட் வீடு எப்பயுமே இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தது தான். அப்படியே ஒன்று ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் விளக்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வீட்டை பார்த்தா ரொம்ப கீழே அங்கங்கே பட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணி வச்சுருந்தா. அது எல்லாமே க்ளீன் பண்ணணும். அண்ட் பூஜா ஜாமான்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் எல்லாம் மாற்றணும். இந்த பேப்பர்லாம் மாற்றினா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பேப்பரெல்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேலே மட்டும் அடிக்காச்சு, கீழே அப்படியே பாருங்களேன், இதுவும் குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக இந்த அரிசியெல்லாம் எடுத்து வைக்காமல் இருந்ததுனால ரொம்ப கேவலம். மேலே எல்லாத்தையும் ஓரளவுக்கு அழகாக செட்டில் பண்ணிட்டேன். பட் கீழே பார்த்திங்கன்னா அரிசி பை, ஃபுல்லாக அரிசி பை. இது எல்லாத்தையும் இப்போ நான் தூக்கி வாரி ஒரு லைனாக அடுக்க போகிறேன். ஸோ எப்படி அடுக்கியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். எப்படியோ ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இடம் ஃபுல்லாக கேப். முன்னாடி இதுக்கு கீழே ஃபுல்லாக இருந்துச்சா. ஸோ இப்போ எல்லாத்தையும் அடுக்கி இப்படி வச்சுட்டேன். ஸோ இதுக்கே நிறைய கழுவ வேண்டிய ஜாமான்லாம் இருக்குது. அதெல்லாம் கழுவி எப்படி முடிக்க போகிறதே தெரியல. சமைக்க வேற இல்லை, 11:30 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 1 ஹவரில் பட்டு வந்துடுவா. ஸோ அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிக்கணும். ஸோ நான் ஏன் ட்ரைபோர்ட்டில் வைக்காமல் ஆர் கிம்பிளில் வைக்காமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல. பட் நாளைக்கு நம்மளுக்கு கார்த்திகை தீபமா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்றதை கொஞ்சம் மேலோட்டமாக காமிச்சிட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்றதை அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இந்த வேலைகளில் தான் நடக்கும். டெய்லியுமே ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதாச்சும் எடிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் எனக்கு ஃப்ரீ டைம் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம். ஸோ இன்றைக்கி சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், இதெல்லாம் என்னடா இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ தட் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லாமே வாஷ் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுலாம் முடிஞ்சிடுச்சு. பெருக்கிட்டு வீடு தொடச்சிட்டு அப்படியே இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு சமைக்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் குளியெல்லாம் பண்ணணும். ஸோ பட்டு வரதுக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும். பட் முடியுமா தெரில, பார்ப்போம். துணி ஆக்சுவலி காலையிலே போட்டுட்டேன், மெஷினில் போட்டுட்டேன். ஸோ தட் அதை எடுத்து காய வைக்கணும். ஸோ நம்ம இப்போ பெருக்கிடலாம் வாங்க. பெட்டுமே காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லா குப்பை இங்கே பாருங்களேன். எங்கள் பட்டு பண்ணுற வேலை என்னென்னா, இந்த மாதிரி பேப்பரை நைட்டு கிழிச்சு போட்டுருவா, எல்லா இடத்துலையும் போடுவா. ஸோ தட் காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை இந்த பெருக்கிற வேலையாக தான் இருக்கும். அதுக்கப்புறமும் திருப்பி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் பிட்டாக கிழிச்சு போட்டு போயிடுவா. அதுவும் அங்கங்கே போடுவா. ஸோ தட் நம்ம அது எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பெருக்கிட்டு வீடை தொடச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக முடிஞ்சிடும்.
எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிளீனர் போட்டு ஒரு வாட்டி வந்து தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் இருக்கும்ல, அது போட்டு தொடச்சி எடுத்துருவேன். பட் இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவேன்னா, கம்ஃபர்ட் கூட போடுவேன். பட் இப்போ என்னால் கம்ஃபர்ட் போடுற அளவுக்குலாம் இல்லை, டைமும் ஆகுது. ஸோ தட் வீடை மட்டும் இந்த மாதிரி 2 தண்ணியில் மட்டும் தொடச்சி எடுத்துப்பேன். இதுவுமே நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் போட்டு தொடச்சிட்டிங்கனாலே மோஸ்ட்லி சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். காலில் எங்கேயும் பிசுப்பு அழுக்கெலாம் இருக்காது மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு அப்படியே தொடச்சி எடுத்துட வேண்டியதான். வீடு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வீடு தொடச்சி முடிச்சாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கன்சீவாக இருக்கீங்க, அப்படியே வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறீங்க, லைக் பெட்டு மேலே ஏறி பெட்டு போடுறது. அதனால தான் நான் இந்த வீடியோவில் எதுவுமே காட்டலை. எங்கள் வீட்டாண்டே நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த வேலைலாம் நீ பார்க்குற அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு 3 மாதம் எழுந்திருக்காம படுத்துக்கிட்டு ரொம்ப முடியாமல் இருந்தேன். அப்போ எல்லாரும் கொஞ்சமாச்சு எழுந்துருமா, கொஞ்சமாச்சு சாப்பிடுமா, ஏதாவது இப்படி நடமா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக அப்போ எதுவுமே முடியல. இப்போ ஏதோ ஓரளவுக்கு முடியுது, சாப்பிட முடியுது, வேலை செய்ய முடியுது. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஏமா இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கன்ட்டு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும், கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால சொல்லிக்கிறேன். ஸோ வீடு எல்லா இடத்துலையுமே தொடச்சி முடிச்சிட்டேன். லைக் பல ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோர் கிளீனர் இருக்குல்ல, ஏதோ ஒரு ஃப்ளோர் கிளீனர் எடுத்து கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் ஃபுல்லாக பபிள்ஸ் வர மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் போடுவேன், ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் வீடு வந்து சன்லைட்டே வராது. ஸோ தட் ஒரு மாதிரி எப்பயுமே வந்து அப்படியே இது பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பண்ணுவேன். தண்ணி மட்டும், வெறும் தண்ணி. இப்போ அப்படிலாம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கிளீனர் போட்டு வெறும் தண்ணியில் போட்டேன். ஸோ துணியும் முடிய போகுது. சரி, இந்த பாத்திரத்தெல்லாம் கடகடன்னு கழுவி முடிக்கலான்னு பார்த்தா என் நேரமோ என்னமோ தெரியல, டேங்க்கில் வந்து தண்ணி காலி. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு தண்ணி போட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எனக்கு மணி ஆயிடுச்சுன்னு தோணிகிட்டே இருந்தது. அதே போல் டைம் வந்து ஓவராகிடுச்சு. அதனால இன்றைக்கி நான் வந்து சரி ஓகே, இந்த மக்ரோனி லைக் பாஸ்தா மட்டும் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கேரட் மட்டும் இல்லை. ஸோ மக்கம்மா கிட்டே சொல்லிட்டேன். ஸோ அவங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து சமைச்சே முடிச்சாச்சு. சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணி முடிஞ்சிருந்தது. அதனால் துணி எல்லாத்தையும் எடுத்து காய வச்சிட்டேன். ஸோ காய வச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறேன், விளக்குத்தட்டலாம் விளக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதையுமே வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அகெயின் பாத்திரம் வந்துச்சு, அகெயின் பாத்திரத்தை கழுவியாச்சு. அண்ட் விளக்கு தட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஆனால் மண்டையில் இருக்க கொண்டைய மறந்தன்ற மாதிரி அகல் விளக்கே வந்து இன்ன வரைக்கும் வாங்கலை. ஆக்சுவலி இது வரைக்கும் நாங்கள் தனியாக படைச்சது கிடையாதுன்னா இது வரைக்கும் கார்த்திகை தீபம் தனியாக படைச்சது கிடையாது. ஸோ நாளைக்கு வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வடை பாயசத்தோட படைக்கணும்னு சொன்னாங்க. அகல் விளக்கு வாங்கவே இல்லை இன்னும். ஸோ வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் அதை ஊற வச்சுட்டு நாளைக்கு அதை என்ன பண்ணணும், ஈவினிங் தானே ஏற்றுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணி வைக்கிறோம். அண்ட் நாளைக்கெலாம் வந்து இந்த பஞ்சுத்திரி வந்து உருட்ட முடியாது சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே உருட்டி வச்சுக்கிட்டேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப வந்து லேட்டாக ஆகிடுச்சி. அதனால் வந்து கடகடன்னு காய்கறி எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கிட்டு காலையிலே வந்து எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை அறையில் போயிட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் சீக்கிரமாக படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. படைக்கிறது என்னமோ பிளான் காலையிலே இருந்தது. பட் பட்டுக்கு ஸ்கூல் லீவ் இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் அப்படியே லேட்டாகவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ எங்கள் பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் இதில் 5 திரி போடணும். பட் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லாமே 5 திரி போட்டால் கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்றதுனால லைக் அங்கங்கே கரை பிடிச்சிக்கும், அது ஏதாவது பற்றிட்டு எரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு திரி மட்டும் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதம், இது வந்து பாயாசம், நான் தான் வச்சேன் எல்லாமே, சாம்பார், காலையில் டீ கூட குடிக்கலைங்க நான். அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ரசம். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் வந்து நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். அண்ட் இதை தாண்டி வந்து வடை வந்து அரைச்சி வச்சுட்டேன். ஸோ வடை போடணும். நான் உங்களுக்கு வடை எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். ஸோ வடை போடுறது வந்து ரொம்ப ஈஸி. பட் நிறைய பேர் வந்து அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது வந்து 2 கையால் போடணும் ஒரு மாதிரி. ஒரு சில பேர் வந்து 2 கையால் போடுறதுக்கு வந்து
ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, எதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக ரைட் ஹேண்டில் மட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, லைக் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சுது. பட் நிறைய பேர் வந்து உடஞ்சிருது, ஒரு பக்கம் பெருசாக இருக்குது, ஒரு பக்கம் சின்னதாக இருக்கலாம் சொல்கிறீங்க. பட் எனக்கு தெரில, நான் இப்படி தான் போடுவேன். அழகாக மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஒரு மாதிரி நல்லா மெதுவாக இருக்கும். ஸோ நான் இப்படி தான் போடுவேன். அண்ட் டபுள் ஹேண்டில் போட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வடை நல்லா வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த ஐடியா தான் மோஸ்ட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் தெரியுங்களா? சுற்றிலும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் வந்து ரொம்ப மெதுன்னு இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நடுவில் மட்டும் கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும், சைடில் ஃபுல்லாக இதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம கை வந்து அந்த மாதிரி தானே, குழி கை இல்லை, அதனால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த 2 மெத்தடுமே யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ, ஏதாவது வேலை இருந்ததுன்னா ஒரு கை, வேலை இல்லைன்னா எல்லாம் 2 கையிலையும் பண்ணுவேன். ஆக்சுவலி காலையிலே சீக்கிரமாக எழுந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நடக்கல. ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. சரி எதுக்கு சீக்கிரமாக எழுந்துக்கிட்டு கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திருப்போம்னு சொல்லிட்டு 8 o'clock தான் எழுந்தேன். எழுந்திரிச்சு கூட எதுவுமே செய்யலை. மக்கமா போகிற வரைக்கும் மக்கமாக்கு வந்து 9:30க்கு ஆஃபீஸ். ஸோ அவங்க போகிற வரைக்குமே வந்து சும்மா அப்படியே வேலைன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற வைக்கிறதே எல்லாமே ஊற வச்சேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஊற வைக்கிறது இந்த பருப்பு, கடலப்பருப்பு, அரிசி இதெல்லாமே ஊற வச்சிருவேன். நான் ஊற வச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக இதாகும். கடலப்பருப்புலாம் கண்டிப்பாக ஊற வச்சு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடைக்கு அப்போ தான் ரெடி ஆகும். ஸோ 9:30னா நான் அப்போ ஊற வச்சு ஒரு 11 o'clock 12 o'clockலாம் அரைச்சிட்டோன்னா நம்ம கரெக்டாக மதிய சாப்பாட்டுக்கு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ காலையில் சாப்பிடவே இல்லை, அப்படியே வந்து இது பண்ணிட்டேன். டீ கூட குடிக்கல ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டீ கூட குடிக்கல, அப்படியே அங்கேயே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் போய் நான் டீ குடிக்க போகிறேன். டீ குடிச்சிட்டு வடைலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு இப்போது படைக்க போகிறோம். மக்கமா இன்னும் வரல, அண்ட் பாப்பா இன்னும் குளிக்கல வேற. இந்த பட்டு இன்னும் குளிக்கல. எனக்கு ஆக்சுவலி அதான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுதுக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3 நாளாகவே தூக்கம் சரியா இல்லை. ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது, கால் வந்து அப்படியே வலிக்கிற மாதிரி இல்லை, குடையிற மாதிரி ஒரு மாதிரி. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க கால் குடையுது அப்படின்ட்டு. என்ன உனக்கு குடையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். இப்போ அதை நான் ரியலைஸ் பண்ணுறேன் எனக்கு வந்ததுக்கப்புறம். ஒரு மாதிரி காலெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி, அது என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியல, அப்படி வலிக்குது. 3 நாளாவே, ஒரு வாரமாவே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. பட் 3 நாளா சுத்தமா தூக்கமே இல்லை. மதியம் டைம்லயும் அதே மாதிரிதான் இருக்கு. எழுந்து இப்படி காலை கீழே வச்சோம்னா இந்த பட் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் வந்து அந்த முதுகு கிட்டலாம் வந்து வைக்கவே முடியல. எங்க நான் வந்து பேலன்ஸ் மிஸ் பண்ணி கீழே விழுந்துருவணும் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதையும் தாண்டி நேற்று வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் நான் பார்த்தேன்னா, நைட்டு சுத்தமா தூக்கம் இல்லை. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்து ஒரு 12 மணி போல இருக்கும்னு நினைக்கிறேன். ட்விங்குன்னு மெசேஜ் வருது, ஸ்கூல் நாளைக்கு லீவ் அப்படின்ட்டு. சரி ஓகே நம்ம லேட்டாவே ஏந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட தூக்கம் வரல, அப்படியே சும்மா படுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா காலையிலே படிச்சிருக்கலாம். இப்போ காலையிலே படித்து மட்டும் என்ன பண்ண போகிறோம், மதியம் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் அப்படியே மதியமே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ படித்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம அகல் விளக்கெலாம் ஏற்றலாம். இப்போயே ஏற்றிடுவேன், அதை ஈவினிங் வந்து வெளியில் வந்து பிரகாசப்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. ஸோ சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கி ஏஞ்சி ஈவினிங் பார்க்கலாம். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து 3 இலை போட்டு தான் படைப்பாங்க. ஸோ வடை, பாயசம், அப்பளம் இதுதான் இன்றைக்கான ஸ்பெஷல். ஸோ படைக்க ஆரம்பித்தாச்சு. மோஸ்ட்லி எப்பயுமே வந்து இப்படி தான் படைப்பாங்களாம். வெளியில் 2 அகல், அதுக்கப்புறம் மேடையில் லைக் பூஜை மேடையில் ஒரு அகல், அதுக்கப்புறம் வந்து சமைக்கிற மேடையில் ஒரு அகல், அதுக்கப்புறம் வெளியில் வைக்கிறதுலாம் கணக்கு கிடையாது, எத்தனை வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் படைப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய அம்மா தான் வந்து படைக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அந்த எண்ணெய் சட்டியில் நின்னாலே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்தது. உட்காந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் மக்கமாவும் லேட் ஆகும்னு சொன்னதுனால சரி ஓகே நான் படைக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. பட் யார் வேணால் எங்கே வேணால் நல்ல எண்ணத்தோடு படித்தா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் படிக்கணும் அப்படின்லாம் வந்து எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நானும் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அம்மா வந்து வா உழுந்து கும்பிடு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா செம்ம பசி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த வடை வந்து அல்டிமேட். ஏன்னா தண்ணியே ஊற்றாமல் சூப்பராக இருந்தது.
தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்காதீங்க, அந்த ஊறினதை மட்டும் அரைங்க. வெங்காயம் வந்து கூடவே சேர்த்து போட்டு அரைங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப அப்படியே நச்சு நச்சுன்னு சாப்பிட பிடிக்கும்னா அவங்க அப்படி போட்டுக்கோங்க. பட் கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெங்காயம் வந்து அரைக்கும் போதே போட்டுருங்க. பச்சை மிளகா, வெங்காயம், பெருஞ்சீரகம் இதெல்லாம். ஸோ நல்லாயிருக்கும், கொத்தமல்லி, கருவேப்பிலலாம். ஸோ அப்படி தான் நான் போட்டு அரைச்சி எடுத்தேன். வடை சொல்லு. வடையே நல்லா தான் இருக்குது, வடை சூப்பராக இருக்குது. உப்பு தான் இல்லை, போட்டேன் கட்டாயம். சாப்பிட்டு முடித்து தூங்கி எழுந்து ஈவினிங் போல் விளக்கேற்றி வெளியிலலாம் அகில் வச்சு ஏற்றியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களுக்கான இந்த கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கு. ஸோ மக்குமா இருந்தால் தான் எங்களுக்கான டேவே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அமில் துமில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவன் இல்லை வீட்டில் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படியே. ஸோ கீழே வந்து கோலம்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் கோலம்லாம் போட்டிருந்தாங்க, மழை வந்து சூப்பராக எல்லாத்தையும் அழைச்சி விட்டுருச்சு. ஸோ இருக்கிற இந்த சொரவத்தி, கம்பி மத்தாப்பு, சாட்டி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்த்தி வாங்கி சுற்றலான்னு பார்த்தோம். கார்த்தி வாங்கினது தான், ஆனால் அது ஒழுங்காக வந்து பொறி கிளம்பல, அதனால் சுற்றலை. ஸோ எங்களுக்கான டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ உங்களை வந்து சேரும்.